عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهم ينهون عنه وينأون عنه. அவர்களும் அவர்களை தடுக்கிறார்கள், அவர்களும் தங்களது மனங்களை தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் நபியை ஏற்றுக்கொள்ளாமல். வையுகுலிக்கூன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களது நஃப்ஸுகளை தாங்களே அழித்துக் கொண்டே தவிர இல்லை. வமா யஷ்உரூன், இந்த விஷயங்களை அவர்கள் உணர்வதும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது நபியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், நபியோடு பேசுபவர்கள், நபியோடு பழகுபவர்கள், இவர்களை இறை நிராகரிப்பாளர்கள் துண்டித்தார்கள். நபியோடு பேசி பழகக்கூடிய மக்காவாழ் மக்கள், மக்கத்து மக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் அந்த தருணம், இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க நபிகிட்ட பேசக்கூடாது, நபியை பார்க்கக்கூடாது, அவர் மோசமான ஆளு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வெறுப்பு பிரச்சாரம் செய்து நபியின் மீது வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 47வது வயசு வரைக்கும், 47 நபி பட்டம் ரிசாலத்து கிடைத்ததிலிருந்து 47 வருஷம், அதாவது 7 வருட காலம். இந்த 7 வருட காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த அந்த நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குழந்தை பிறந்து அடுத்தடுத்து இறந்த நேரம், அதுபோக தாய்களுடைய விஷயங்களுக்கெல்லாம் சென்று அதிலும் கஷ்டத்தோடு இருந்த அந்த நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து ஒரு இடி போல ஒரு நிகழ்வு ஒன்று இறங்கியது. என்னன்னா, அர்கம் ரலியல்லாஹுடைய மாளிகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அந்த நேரம் அபூஜஹல் அவர்களை சார்ந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, இவர் வருஷம் வருஷம் இந்த ஹஜ் நேரத்துல மக்கள், வெளிநாட்டு மக்கள்லாம் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ஹஜ் இருக்குது. ஹஜ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே நீங்க ஹஜ்ஜுக்காக வேண்டிய அறிவிப்பு செய்யுங்க. அப்பல இருந்து ஹஜ் உண்டு. அப்ப அவங்க அந்த முறைப்படி ஹஜ் செய்வாங்க. நாடுக்கு பலியிடுறது எல்லாம் அப்பல இருந்து உண்டு. எல்லாரும் செய்வதனால எல்லா நாடுகளிலிருந்தும் ஹஜ் செய்வதற்கு யாத்திரிகர்கள் வருவார்கள். அவங்களுக்கு முன்னாடி நின்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, பிரச்சாரம் செய்வாங்க. அதாவது எந்த அளவுக்கு நபியை போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க விருந்தாளி கெஸ்ட் வர்றாங்க, நல்லா பாதுகாக்கணும். ஒரு மனநிலை சரியில்லாத ஒருவர் நம்மளுடைய வீட்டுல இருந்தா விருந்தாளிகளுக்கு காட்டாம மறைச்சு வைப்போம்ல, விருந்தாளிகள்கிட்ட காட்டக்கூடாது, அது நம்ம குடும்பத்துக்கு அவப்பெயர் அப்படிங்கிற மாதிரி மக்காவினுடைய பாரம்பரியத்தை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெடுத்து விடுவார்கள் என்று நபியை பார்க்க விடாம தடுத்தாங்க, நபியை பிரச்சாரம் பண்ண விடாம தடுத்தாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெளிநாட்டு மக்கள் பார்த்து விடாதவங்க தடுத்தார்கள். ஏன்னா பார்த்துட்டாங்கன்னா இந்த கொள்கையில ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவாங்க அப்படின்னு இஸ்லாத்தின் பக்கம் போயிடுவாங்கன்னு தடுத்தாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், வஹும் யன்ஹவுன அன்ஹு, அவர்களும் தடுத்துக் கொள்கிறார்கள், தங்களையும் தடுத்துக் கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல். இப்ப இதுல ரொம்ப முக்கியம் என்னாச்சுன்னா, 47வது வயசுல நபியையும் நபியை சார்ந்த மக்களையும் நபியினுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு மட்டும்தான் இப்ப மனைவியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 53வது வயசுக்கு அப்புறம் தான் அடுத்த திருமணங்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இப்படி எல்லாரையும், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்களோ, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வாறு ரொம்ப பலகீனமான, இஸ்லாம் ரொம்ப பலகீனமா இருந்துச்சுல, இவங்களை எல்லாத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். நபியினுடைய 47வது வயசுல ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. எந்த இடத்துல? அபூ தாலிப் நபியினுடைய சிறிய தகப்பனார் அவங்களுக்கு அந்த காபத்துல்லாஹ்ல இருந்து வலது பக்கம், அதாவது நபியினுடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு குன்று ஒன்று உண்டு. ஷுஐப் அபீ தாலிப், அபீ தாலிபினுடைய குன்றுன்னு ஒரு இடம் உண்டு. அது அபூ தாலிப் அவங்களுக்கு சொந்தமான இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திரட்டி கொண்டு நீங்க அங்க போயிருங்கன்ட்டாங்க மக்காவா இந்த குறைஷி மக்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் 3 வருட காலம், 48, 49, 50, இந்த 3 வருட காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஐப் அபீ தாலிப்ல இருந்தாங்க. அந்த 3 வருடம் நபிக்கு சரியான பஞ்ச காலம். ஏன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, மக்காவாசிகள்கிட்ட ஒரு ஷரத்து போட்டாங்க, 40 குடும்பத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க.
அந்த 40 பெரிய குடும்பங்கள் இருக்குல்ல, குறைஷ் குடும்பத்தை போல 40 பெரிய குடும்பங்கள், மக்காவினுடைய பூர்வ குடிகள். இப்ப இங்க பிரச்சனைகளே பூர்வ குடிகள், இவர்கள் வெளியூர்காரர்கள் இப்படிங்கிற இந்த பிரச்சனை இங்கிருந்து இல்ல அங்கிருந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு இருக்கிறோங்கிற பேர்ல ஒரு நல்ல காரியத்தை என்ன செஞ்சுட்டாங்க, வெறுத்து ஒதுக்கி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஊரை விட்டு ஒதுக்குனா அதை ஒரு ஓலையா ஒருத்தர் எழுதினார். அவர் பேர் மன்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த மன்சூர் ஒருத்தர் எழுதினார். அந்த மோசமான அந்த அறிவிப்பு பலகையை நம்ம எப்படி நோட்டீஸ் போடுங்கிற மாதிரி அவர் எழுதி காபத்துள்ளால அந்த கையெழுத்து 40 கையெழுத்தோட சேர்த்து தொங்க விட்டுட்டாங்க. அதுல மேல மட்டும் பிஸ்மிக்க அல்லாஹம்ம, யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு பிஸ்மிக்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லாம அவங்களும் அல்லாஹ் பேரை சொல்லி ஆரம்பிப்பாங்க. பிஸ்மிக்க அல்லாஹம்ம உன் பெயரை கொண்டு அப்படின்ட்டு அதுல எழுதி 40 கையெழுத்து போட்டு அதுல யார் யாரெல்லாம் அந்த மக்காக்குள்ள வரக்கூடாது, யார் யாரெல்லாம் 3 வருஷம் சொல்ல மக்கால காபத்துள்ளால இருந்து காபத்துள்ளாக்குள்ள வர முடியாத நிலைமை. எப்படி 3 வருடம் மக்காவுடைய பக்கத்துல அந்த குன்று இருக்கு, நினைச்சா அவங்க தொழுதரலாம், பக்கத்துல இருந்து உள்ள வர முடியாது, அந்த குன்றிலே தான் இருக்கும். அவங்களுக்கு யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது, அவங்களுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது, அவங்களுக்கு யாரும் உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது, அவங்களுக்கு எதுவுமே இங்கிருந்து வியாபாரம் செய்யக்கூடாது. ஒரு போர்வை எதுவெல்லாம் ஒரு மனித உயிர் வாழ அடிப்படை தேவையாக இருக்குமோ எதையும் இங்கிருந்து மக்காவாசிகள் அவர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடாது. வியாபாரம் செஞ்சு அவங்களே இவரை விட்டு ஒதுக்கி வச்சிரும். இப்ப நபி மேல அன்பு வச்சிருந்தவங்களுக்கு கூட அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சில பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாம இருந்தாலும் நபிக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் 3 வருஷ காலம் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த 3 வருஷத்துலதான் நிறைய குழந்தைகள் கொத்து கொத்தாக அந்த ஷுஐப் அபி தாலிபில் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி இறந்தாங்க. நிறைய பெண்கள் எல்லாரும் இறந்து அப்படியே கழுகுகள் கொத்தி தின்பதை போன்றான நிகழ்வுகள் எல்லாம் அங்க நடக்குது. இதுலதான் நபியினுடைய மனைவியார் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இப்ப இந்த ஒழுங்கான ஊட்டச்சத்து இல்லை, உணவு இல்லை, யார்த்தையா அவ்வளவு செல்வச்சீமாட்டியாக வாழ்ந்தவர்கள் உணவன்றி அவர்கள் ரொம்ப கஷ்டத்தோடு அவர்கள் ரொம்ப நோய்வாய்ப்பட்டது இந்த 3 வருடத்துலதான். இந்த 3 வருடத்துலதான் அபூ தாலிப் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுச்சு. அவங்களும் அவங்க கூட போய் சேர்ந்துட்டாங்க. யாரு கூட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நபிக்கு பாதுகாப்பா இருந்துட்டாங்க. இவ்வாறு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மாபெரும் ஒரு கஷ்ட காலமாக அந்த 3 வருடங்கள் காபா பக்கத்துல இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போய் காபாவை எப்போ பார்க்கணும்னு ஏங்குறாங்க. அது வேற, ஏன்னா அது அங்கிருந்து கிலோமீட்டர் கூட பல 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை, அது ஒரு இயற்கையாக உள்ளதான். பக்கத்துல இருந்து நாம் காபாவை பார்க்க முடியலன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வேலை, அதுவே மனசை ரொம்ப ரணமாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே போன்று கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அதுல இருந்து வர்றாங்க. வந்து அடுத்த 1 மாசத்துல அந்த அறிவிப்பு நீங்குது. 50வது நபியினுடைய 50வது வயசுல ஊருக்குள்ள வர்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா 2 மாசத்துல மாறலாம். எப்படி உள்ள வர்றாங்கன்னா அதுல ஹிஷாம்னு ஒருத்தங்க நபியினுடைய ஆதரவாளர். ஆனா அவங்க இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறத அந்த நேரம் நபியினுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி கொத்து கொத்தாக இறக்குறாங்களே, இவ்வாறு கண் முன்னாடியே கழுகுகள் கொத்தி தின்பதை போன்ற உடம்பு இப்படி ஆயிடுதேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவர்களுடைய நண்பர்கள் 5-6 பேர் சேர்ந்து நம்ம அந்த இதை பிடிச்சி என்ன கிழிச்சிருவோம், காபத்துள்ளால தொங்கக்கூடிய அந்த நோட்டீஸை கிழிச்சிருவோம் வாங்கன்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வர்றாங்க. அபூஜல் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறான். தொட்டினா தெய்வ குத்தமாயிரும் சொல்லுவாங்கல்ல, இப்போ உள்ள காலத்துல தொட்டினா தெய்வ குத்தமாயிருங்கிற மாதிரி காபத்துள்ளால நாங்க தொங்க விட்டுருக்கோம், நீ தொட்டினா நீ ரொம்ப போயிடுவேன், நாசமா போயிடுவேன், ஹலாக்கா போயிடுவேன். அவங்க என்னதான் நடக்குது பார்ப்போம். அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு அந்த இழுத்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா பெரிய அற்புதம், எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க, ஊரே கூடிருச்சு. அந்த பிஸ்மிக்க அல்லாஹும்ம அப்படிங்கிற அந்த வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளையும் கரையான் அரிச்சிருச்சு. எல்லாத்தையும் கரையான் அரிச்சிருச்சு. எடுத்து போட்டா அந்த வார்த்தை மட்டும்தான் இருக்குது அந்த ஓலையில, மற்ற அனைத்தும் கரிந்து போய் அந்த கரையானால் கரிக்கப்பட்டு விட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் இந்த ஊருக்குள்ள வந்தாங்க. அந்த 3 வருட காலங்கள் திரும்ப இன்னல்கள். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அவர்களும் தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் தங்களையும் தடுத்துக் கொள்கிறார்கள். மக்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விடாம தடுக்கிறாங்க, தாங்களும் தடுத்துக் கொள்கிறார்கள். எனவே இவர்களது பேச்சை கேட்டு யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்தார்களோ அவர்களெல்லாம் அழிவிற்கு உண்டானவர்கள். மறுமையில் அவங்களுக்கு பெரிய அதாபம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல இது வரலாறு சம்பந்தமான ஆயத்து. இன்னொன்னு என்னன்னா,
நம் யாரை நட்பாக எடுத்துக்கொள்ளணும். அதாவது நம்மள ஒரு நல்ல காரியத்தை விட்டு ஒருத்தர் தடுக்கிறார், அவருடைய நட்பை முதல்ல துண்டிச்சுக்கணும், சலாமோட வச்சுக்கணும். ஏன்னா நல்ல காரியத்தை தடுப்பது, அதே போன்று நாம் ஒரு நல்ல காரியத்திற்கு முற்படும் பொழுது நம்மளை உற்சாகப்படுத்தாமல் நம்மளை தோய்வுபடுத்துவது, இது மோசமான நட்புக்கு உதாரணம். ஏன்னா இங்க அபூஜஹல் உத்துபா ஷைபாவை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. அவங்க சொல் பேச்சு கேட்டுதான் நீங்க எப்படி இருந்தீங்க, மறுமை நாள்ல வந்து அவங்க வருத்தப்படுவாங்களாம். யா லைத்தனா யா ஹஸரத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இப்படிப்பட்ட நண்பனை நான் எடுத்ததனால்தான் தொழுக முடியாமல் போனது, இப்படிப்பட்ட நண்பன் எனக்கு கிடைச்சதுனாலதான் நான் நாசமா போனனே என்று வருத்தப்படக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றான். எனவே இந்த ஆயத்துகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களும் அதான். எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு நாம் காரணமாக ஆகிவிடாமல் இருந்தாலும் கூட எந்த ஒரு கெட்ட காரியத்தை ஊக்குவிப்பதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.